ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று லீவு, இன்றைக்கி வேலைக்கு போனால் பிடிச்சி தள்ளணும் போல் இருக்குது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போக அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது. காலையிலே மாவு இருந்துச்சு, பாப்பாவுக்கு தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம். நேற்று மட்டன் சிக்கன் எடுத்தனால இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சரி, சைடிஷ் என்ன பண்ணலான்னு சொன்னால் கருவாடு இருந்துச்சு, அதுதான் ரெடி பண்ண போகிறோம். கருவாடு வறுவல். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கருவாடு எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம், 4 பல் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி நல்லா வதங்கட்டும். கருவாடை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1க்கு 2 தடவை வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை இதில் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துட்டு கருவாடு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டால் போதும். சூப்பராக கருவாடு வெந்து வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். காலையில் தோசை சாப்பிட்டாச்சு, மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடும் கருவாடும் பேக் பண்ணியாச்சு. மழை பெஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.